Hi friends, welcome to Dana's Recipe Book. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரா டேஸ்டியா வீட்லயே எப்படி நம்ம பீட்சா செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு கப் அளவு நல்லா ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லாமல் நம்ம விரல் வச்சா நமக்கு சூடு தாங்கக்கூடிய அளவு இருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். கடையில் நமக்கு ட்ரை ஈஸ்ட்டுன்னு கிடைக்கும், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி நுர பொங்கி வரணும். ஸோ நம்மளோட ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக உப்பு எண்ணெயெல்லாம் மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் மிக்ஸை இது கூட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணி அதிகமாக சேர்த்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி, இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசையணும். அப்போ தான் நமக்கு நல்லா மாவு ரெடி ஆகும். பீஸாக்கு ஏற்ற மாவு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிட்டே இருந்தோன்னா ஒரு ஸ்டேஜில் நமக்கு மாவு வந்து கையிலே ஒட்டாமலே வந்துடும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையிலே ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த பவுலில் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மிக்ஸ் வந்து நமக்கு டபுள் அமௌண்ட்டு கிடைக்கணும். அதுக்காக இதை ஒரு நம்ம 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம். ஸோ 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 3 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள், மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஏர் நல்லா ரிலீஸ் ஆகிடும். பீஸாக்கு ஏற்ற மாவு ரெடி. நீங்கள் பீஸாக்காக ஏதாவது பேன் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து இந்த மாதிரி கனமான பிளேட் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ரெடி பண்ண பீஸா மாவில் பாதி கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஈவனாக. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் இந்த மாதிரி பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நமக்கு நல்லா அந்த இடம் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த சமயத்தில் நம்ம அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் 220 டிகிரி செல்சியஸில். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொக் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பீஸா சாஸ் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பீஸா சாஸ் வந்து மார்க்கெட்டில் நிறைய அவைலபிள் இருக்குது. இந்த பேக் வந்து ஒரு 35 ருபீஸ் தான். என்கிட்ட இது இருந்ததால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக டொமேட்டோ கெச்சப்பும் க்ரீன் சில்லி சாஸும் இருந்துச்சுன்னா அதை ஈக்குவலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். பீஸா சாஸ் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி mozzarella சீஸை வந்து துருவி இந்த மாதிரி ஒரு லேயர் சேர்த்துக்கலாம். சீஸ் லேயர் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதில் க்ரீன் கேப்சிகமை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லோ கலர் கேப்சிகமையும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ரெட் கலர் கேப்சிகமையும் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி
கார்னிஷ் பண்ணிக்கலாம். பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 3 கலர் கேப்சிகமும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு கலர் தான் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக அதுக்கு மேலே இன்னொரு சீஸ் கோட்டிங் நம்ம கொடுக்கலாம். அடுத்த லேயர் உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது மேலே நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அதுக்கடுத்து ஆரிகானோ ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இட்டாலியன் சீசனிங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அவன் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிளேட்டை இதில் வச்சுட்டு நம்ம 220 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஓவனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அது வந்து ரெடி ஆகட்டும். உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா இந்த மாதிரி கடாயில் கல்லுப்பு போட்டு அதே ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திறந்துட்டு அதில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு அது மேலே இந்த பிளேட்டை வச்சு கூட நீங்கள் குக் பண்ணி 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி குக்கர்லேயும் கல்லுப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சு அது மேலே பிளேட் வச்சுட்டு மூடியில் வந்து நம்ம விசில் போடாமல் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோன்னா பீஸா ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, பீஸாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம சூடாக இருக்கும் போதே இதை நல்லா 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை ஸ்லைசஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சீஸியாக நம்ம பீஸா வீட்டிலையே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.